ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிரியாணி செய்யணும் ஆசை இருக்கும். ஆனால் வந்து பிரியாணிக்கு அரிசி எப்படி அளக்கணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும் அப்படின்னு தெரியாது. ஒரு சில டைமில் நிறையா வச்சுருவாங்க, ஒரு சில டைமில் கம்மியாக வச்சுருவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நெய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நான் அரிசி வந்து எடுக்க போகிறேன். அதை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி அளக்கிறதுக்கு ஒரு டம்ளரோ இல்லை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் இல்லை ஒரு கிண்ணம் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கணும். பிரியாணி ரெடி பண்ணுற வரைக்குமே அந்த டம்ளர் மட்டும்தான் யூஸ் ஆகும். இப்போ இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி அதிகமாகாது, தண்ணி கம்மியாகவும் ஆகாது, அப்படி வரும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து அரிசி களையிறதுக்கு வந்து களைஞ்சி முடிச்சதுக்குமா அப்புறமா வந்து நான் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சிடணும். ஒரு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அரிசியை வந்து ஊற வச்சிடணும். நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லாவே வந்து பிரியாணி அரிசியை நல்லா கழுவிட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதே டம்ளரால் நம்ம 3 டம்ளர் தண்ணி வந்து ஊற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 டம்ளருக்கான தண்ணியை மட்டும் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். பாக்கி இருக்க 3 டம்ளர் தண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா அதை கொதிக்க வைக்கிறப்ப அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கணும். இந்த அரிசியும் அதிலே சேர்த்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி இல்லை ஒரு நெய் சாதம், எந்த ஒரு சாதம் செஞ்சாலுமே பாஸ்மதி ரைஸுக்கு கரெக்டான ஒரு அளவு வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் விசிலுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சில குக்கர் வந்து நிறைய 2 விசில் விட்ற மாதிரி இருக்கும். ஒரு சில குக்கர் வந்து ஒரே விசிலில் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.